ஏன் அது இப்படி சொல்றீங்க? போதுண்டி, ஏற்கனவே 1க்கு 2 இருக்கு. இப்போ இன்னும் ஒரு குழந்தையும் ஆசைக்கு பெத்து கொடுத்தாலும் போதும். அவங்கள நல்லபடியா வளர்த்து ஆளாக்கி கரை சேர்த்தாலே நமக்கு போதும். சரி, ஆனாலும் இப்போ நம்ம பண்ணதுக்கு நமக்கு கண்டிப்பா பாப்பா வருமா? அது நம்ம கையில என்ன இருக்குடி? நடக்கணும்னு இருந்தா நடக்கும். அத பத்தி நீ எதுவும் யோசிக்காத. இனிமே நினைச்ச நேரத்துல எப்ப வேணாலும் உன்னை என்னால அப்ரோச் பண்ண முடியும். எதையும் தேடிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல என்று கூற, முதலில் அதற்கு அர்த்தம் புரியாமல் முடித்தவள் அதற்கு பிறகுதான் அவன் சொல்ல வரும் அர்த்தம் கண்டு வெட்க புன்னகையோடு சி போங்காதி என்று மீண்டும் அவன் மார்புக்குள் தஞ்சம் புகுந்து விட்டாள். அவளின் அந்த சிவந்த முகத்தில் வெட்கத்தை பார்த்தவனுக்கு மீண்டும் உணர்வுகள் தலை தூக்க, அவள் எதிர்பார்க்காத நொடியில் தனக்கு கீழ் அவளை கொண்டு வந்தவன் அவள் மேல் படர்ந்து மீண்டும் ஒரு தேடலை தொடங்கினான். அதற்கு பிறகு எப்பொழுது உறங்கினார்கள் என்று தெரியவில்லை. இப்படியே நாட்கள் கடகடவென்று ஓடிக்கொண்டிருக்க, அணுவிற்கு இது 9வது மாதம். வயிறு மிகவும் பெரியதாக இருக்க அவளுக்கு நடப்பதற்கு, நிற்பதற்கு, பேசுவதற்கு கூட மூச்சு வாங்கியது. கார்த்தி அவளை மிகவும் கவனமாகத்தான் பார்த்து கொண்டான். கிட்டத்தட்ட அவளை உள்ளங்கையில் வைத்து தாங்காத குறைதான். இதற்கிடையில் அடிக்கடி மாலதியும் மகேஷும் வந்து தன் மருமகளையும் பிள்ளையையும் பார்த்துவிட்டு தான் சென்றார்கள். அணுவிற்கு 9வது மாதம் நடந்து கொண்டிருந்ததால் ஆதி கார்த்திகை வீட்டிலிருந்தே வேலை பார்க்க சொல்லி கூறினான். எப்பவும் அணுவின் பக்கத்திலேயே இருக்குமாறு பார்த்து கொண்டான். ஏனென்றால் இந்த மாதிரி சமயத்தில் மனைவிக்கு கணவனின் ஆறுதலும் அரவணைப்பும் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும் என்பதால் தன் தங்கை ஒரு நிமிடம் கூட துவண்டுவிடக் கூடாது என்பதில் ஒரு அண்ணனாக அவன் தெளிவாக யோசித்திருந்தான். அதனால் கார்த்தியும் வீட்டிலிருந்தே வேலை பார்த்து கொண்டு அணுவையும் கவனமாக கவனித்துக் கொண்டான். அன்று 9வது மாத செக்கப்பிற்கு சென்றுவிட்டு கண்மணி, கௌதமி, மாலதி, கார்த்தி என்று அனைவரும் டெலிவரி டேட்டையும் எழுதி வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு வந்தனர். அதே போல அங்கு அனன்யா வீட்டிலும் அவளுக்கு 7வது மாதம் நடந்து கொண்டிருந்ததால் சீமந்தம் செய்ய வேண்டும் என்று ஜீவாவின் அம்மாவும் அப்பாவும் முடிவு செய்து அதை பற்றி அவர்களிடம் பேசும் பொழுது, அப்பொழுது அனன்யாவோ, அத்த மாமா, என் மனசுக்குள்ள ஒரு யோசனை இருக்கு, அத நான் சொல்றேன். எனக்கு என்னவோ அது சரியா இருக்கும்னு தோணுது. நம்ம அப்படியே பண்ணிக்கலாமா என்று கேட்டதும் அவளை புரியாமல் பார்த்தவர்கள், என்ன விஷயம் சொல்லுமா? இல்லத்த, நம்ம வீடு ரொம்ப பெருசாதான் இருக்கு. சோ நம்ம மண்டபத்துல எல்லாம் புக் பண்ண வேண்டாமே, இங்க நம்ம வீட்லயே வச்சு ஃபங்க்ஷன் பண்ணிடலாம். என்னமா நீ பார்த்தல, எல்லாருக்கும் மண்டபத்துல வச்சுதான் கிராண்டா பண்ணாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதையெல்லாம் பார்த்து எங்களுக்கும் ஆசை வந்துடுச்சு, உனக்கும் அந்த மாதிரி கிராண்டா பண்ணணும்னு. ஆனா நீ என்னடான்னா வீட்லயே சிம்பிளா பண்ணலாம்னு சொல்ற. ஆமாத்த, எனக்கு என்னவோ நம்மளோட இந்த புது வீட்லயே என்னோட ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் சிறப்பா நடக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன ஜீவா, நான் சொல்றது கரெக்ட் தானே என்று அவள் கேட்கவும் அவளை பார்த்தவனுக்கு புரிந்தது அவள் என்ன நினைக்கிறாள் என்று. அம்மா, எனக்கு என்னவோ ஆனா சொல்றதுதான் கரெக்ட்னு தோணுது. நமக்குதான் இவ்வளவு பெரிய வீடு இருக்குது இல்ல, அதுவும் இந்த வீடு குடி வந்ததுக்கு அப்புறம் நம்ம எந்த வித ஃபங்க்ஷனும் செய்யல. அது ஏன் முதல்ல அண்ணாவோட வளகாப்பா இருக்க கூடாது? நீ சொல்றதெல்லாம் ஓகே தான்ப்பா, ஆனா வெளியில வச்சு இதை விட இன்னும் பெருசா பண்ணலாம்னு யோசிச்சேன். ஆமா, நீங்க கவலையே படாதீங்க. நீங்க எப்படி எல்லாம் பண்ணணும்னு சொல்றீங்களோ அப்படியே நம்ம வீட்டுல வச்சு பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு ஹோட்டல்ல புக் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னோ எப்படி இருக்குமோ அதே மாதிரி கிராண்ட் லுக்கை இந்த வீட்லயே நம்ம கொடுக்கலாம் என்று கூற, பின்பு அவர்களும் அதை ஆமோதித்தனர். அப்பொழுது ஜீவாவின் அண்ணியும், அண்ணா, உனக்கு மண்டபத்துல ஃபங்க்ஷன் வைக்கிறதுல சுத்தமா விருப்பம் இல்லையா? எல்லா பொண்ணுங்களும் அப்படித்தானே ஆசைப்படுவாங்க. அது என்னவோ உண்மைதான்க்கா, ஆனா எனக்கு என்னவோ நம்ம வீட்டுல வச்சு கொண்டாடுறதுதான் ஆசையா இருக்கு என்று கூற, பின்பு அவளுடைய ஆசைதான் முக்கியம் என்பதால் அவர்களும் பேசாமல் விட்டுவிட்டனர். பிறகு ஜோசியரை பார்த்து வரும் வாரத்திலேயே நல்ல நாளாக முடிவு செய்து கொண்டவர்கள் பின்பு ஆதியின் வீடு, வைஷுவின் அம்மா வீடு, கவிதாவின் அம்மா வீடு, கார்த்தியின் வீடு என்று அனைவருக்கும் நேரில் சென்று அழைத்து வந்து விட்டார். அதற்கு காரணமும் அனன்யாதான். அவள் வெளியிலிருந்து யாரையும் கூப்பிடுவதற்கு விருப்பப்படவில்லை. தன் குடும்பத்து ஆட்களை மட்டுமே வைத்து செய்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்திருந்தாள். ஆனால் அந்த ஃபங்க்ஷனில் தங்களுடைய அலுவலக ஸ்டாஃபுகள் அனைவரையும் ஒருவர் விடாமல் அழைக்க சொல்லி கூறினாள். அதே போல ஜீவாவும் அனைவரையும் ஃபங்க்ஷனுக்கு வருமாறு அழைக்க, அவர்களுக்கும் சந்தோஷம். முதலாளி வீட்டில் நடக்கும் ஃபங்க்ஷனுக்கு செல்ல போகிறோம் என்று. அப்பொழுது ஜீவா தன் நண்பர்களை பார்த்தவன், டேய், இந்த ஃபங்க்ஷனுக்காவது ஒழுங்கு மரியாதையா ஃபேமிலியோட வாங்க. தங்கச்சிக்கு போன் பண்ணி நான் பேசுறேன். அதெல்லாம் எதுவும் வேணாண்டா, நீ கவலையே படாத. நாங்க எங்க பொண்டாட்டி குழந்தைங்களோட கண்டிப்பா வந்துருவோம்.
சரி, அன்னைக்கு நம்ம ஆபீஸ்ல எல்லாருக்கும் லீவ் கொடுத்துடலாம். எல்லாரும் ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு ஒரு நாள் வீட்ல போய் ஃபேமிலியோட ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டோம். அடுத்த நாள் நம்ம ஆபீஸ் ஒர்க்க கண்டினியூ பண்ணலாம். சூப்பர் ஜீவா, அதே மாதிரியே பண்ணிடலாம் என்றவர்கள் மீண்டும் தங்கள் வேலையில் ஆழ்ந்துவிட அன்றைய நாள் அப்படியே கழிந்தது. அதற்கு அடுத்து வந்த நாட்களும் அதன் போக்கிலேயே சென்றுவிட இன்று காலைதான் அனன்யாவிற்கான 7வது மாத வளைகாப்பு ஃபங்க்ஷன் வீட்டில் பிரம்மாண்டமாக ஏற்பாடாகி இருந்தது. அலங்காரங்கள் ஒவ்வொன்றும் பார்ப்பதற்கு கண்ணை பறிப்பது போல இருக்க, ஜீவாவோ எந்தவித குறையும் இல்லாமல் மனைவியின் ஆசையை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்து வைத்திருந்தான். அன்று காலையிலேயே அனைத்து சொந்தங்களும் வீட்டில் வந்து குவிந்திருக்க, அதே நேரம் வைஷு, கவிதா, பிரியங்கா என மூவரும் அனன்யாவை ரெடி செய்து கொண்டிருந்தனர். அனுவுக்கு இது 9வது மாதம் என்பதால் அவளால் எந்த வேலையும் செய்ய முடியவில்லை. அமைதியாக சேரை போட்டு அந்த ரூமில் அமர்ந்து அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தாள். அப்பொழுது அனன்யாவோ, அனு என்னாச்சுடா, ஏன் இவ்வளோ டயர்டா இருக்க மாதிரி இருக்கு? என்னன்னே தெரியல நீ, நாள் ஆக ஆக ரொம்ப டயர்டா இருக்கு, என்னால சுத்தமா முடியல. நீ வேணா போய் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கோ, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நீ வந்தா போதும். ஐயோ இல்ல நீ, எப்பவுமே நான் வீட்டுல தானே இருக்கேன், இன்னைக்குதான் உங்க எல்லாரு கூடயும் சேர்ந்திருக்கேன், சோ கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருந்துக்கறனே. சரி ஓகே, ஒரு நிமிஷம் இரு என்றவள் பணியாளரை அழைத்து அனுவுக்கு ஜூஸ் எடுத்து கொண்டு வர சொல்ல, அவர் வரும்பொழுது 2 கிளாஸுடன் வரவே அனன்யாவின் மாமியாரும் வந்தார். ஒன்றை எடுத்து அனுவின் கையில் கொடுத்துவிட்டு இன்னொன்றை தன் மருமகளின் கையில் கொடுத்தவர், நீயும் தான் பிரெக்னண்டா இருக்க, மறந்துடாத சரியா, இந்த ஜூஸ குடி, ஃபங்க்ஷன் எப்ப ஸ்டார்ட் ஆகுமோ அது வரைக்கும் இப்படி வெறும் வயித்தோட உட்கார்ந்துகிட்டு இருப்பியா என்று செல்லமாய் திட்டிய மாமியாரை பார்த்து சிரித்தவள், தேங்க்ஸ் அத்த என்று அந்த ஜூஸை வாங்கி குடித்தாள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த வைஷுவிற்கு சந்தோஷமாக இருந்தது. பின்பு அவர் வெளியில் சென்றவுடன், ஆனா ஸ்டார்டிங்ல எல்லாரும் உங்களை வந்து பார்க்க போறாங்க, உங்க கூட வந்து ஸ்டே பண்ண போறாங்கன்னு சொன்ன போது எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. எங்க இவங்களால உனக்கும் ஜீவாக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருமோன்னு. ஆனா இப்பதான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா இந்த வீட்டுல சந்தோஷமா கொடுத்தன பண்றீங்க. இதே மாதிரியே காலத்துக்கும் நீங்க ஒத்துமையாவே இருக்கணும். கரெக்டா சொன்ன வைஷு. ஆனா இப்ப எனக்கு அந்த பயம் சுத்தமா இல்ல. அதனாலதான் எல்லாரும் ஒன்னா இருக்கலாம்ன்ற முடிவையே நான் எடுத்தேன். சூப்பரண்ணா, இந்த காலத்துல எல்லா பொண்ணுங்களும் தன்னோட புருஷனை புகுந்த வீட்டுல இருந்து கழட்டி தனியா கூட்டிட்டு போலாம்னு தான் பாப்பாங்க. ஆனா நீ குடும்பம் மொத்தமும் ஒத்துமையா சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிற. ஆரம்பத்துல உன்ன எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஏன்னா நீ ஆதிய லவ் பண்ணின்ற ஒரே காரணத்துக்காக தான். உன்னோட பிஹேவியரும் கொஞ்சம் அப்படித்தான் இருந்துச்சு. ஆனா ஜீவா எப்போ உன்னை லவ் பண்றான்னு தெரிஞ்சதோ அப்பவே எனக்கு உன் மேல ஒரு துளி கோவம் கூட கிடையாது. ஜீவா மாதிரி ஒரு பையனுக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைச்சதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா. இப்போ குட்டி ஜீவாவோ இல்ல குட்டி அனன்யாவோ வரப்போறாங்க. அத நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இங்க பாரு, உன் குழந்தைக்கு மாமா அத்தை அப்படின்னு யாரும் இல்லைன்னு நினைச்சு வருத்தப்படாத. தாய் மாமாவா ஆதியும் அத்தையா நானும் இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது உங்க குழந்தைக்கு எந்த விசேஷமா இருந்தாலும் நாங்க தான் முன்னாடி நின்னு செய்வோம். அத ஞாபகம் வச்சுக்கோ என்றதும் அனன்யாவிற்கு கண்கள் கலங்க அதை துடைத்து விட்ட வைஷு, ஆனா இன்னைக்கு நீ சந்தோஷமா இருக்கணும், கண் கலங்க கூடாது சரியா என்று கூற அதையெல்லாம் நின்று கேட்டுக்கொண்டிருந்த ஜீவாவிற்குமே கண்கள் கலங்கிவிட்டது. ஏதோ ஆள் வரும் சத்தம் கேட்டு அனைவரும் திரும்பி பார்க்க அங்கே ஜீவா கண் கலங்கியபடியே நின்று கொண்டிருந்தவன் வேகமாக வந்து வைஷுவின் கையை இறுக்கமாக பற்றி கொண்டு, தேங்க்ஸ் வைஷு, தேங்க்யூ சோ மச். இது எல்லாமே உன்னாலதான், உன் உறுதியாலதான் எல்லாமே நடந்திருக்கு. இத்தனை பேர் எனக்கு கிடைச்சிருக்காங்க. இப்போ நீ எங்க குழந்தைக்கு தாய் மாமாவாவும் அத்தையாவும் இருந்து முறை செய்வேன்னு சொல்ற. அந்த கஷ்டமும் என் மனசை விட்டு போயிடுச்சு. இப்போ இந்த உலகத்திலேயே நான் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்று கூறிய நண்பனை பார்த்த கவிதாவிற்கும் வைஷ்ணவிற்கும் சந்தோஷமாக இருக்க, அப்பொழுது கவிதாவோ, டேய் ஓரவஞ்சனை பிடிச்சோனே, வைஷு மட்டும் இல்ல நானும் விஸ்வாவும் தான், மறந்துடாத. என்ன கவி, அது எப்படி உன்னை நான் விட்டு கொடுப்பேன்? தெரிஞ்சா சரி, நானும் விஸ்வாவும் அத்தை மாமா தான், புரிஞ்சுதா? புரிஞ்சுது என்று பேசிக் கொண்டிருக்க அதே நேரம் அங்கு வந்த கண்மணி, அண்ணா நல்ல நேரம் வந்துருச்சுமா, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் வா என்று அவளை அழைத்து கொண்டு வெளியில் வர, அதே நேரம் அவர்களது ஆபீஸில் வேலை செய்பவர்கள் மொத்தமாக திரண்டு வந்து கொண்டிருந்தனர். அதன் பிறகு ஜீவாவின் நண்பர்கள் அவர்களது மனைவி குழந்தையோடு வந்து சேர அந்த இடமே ஃபங்க்ஷனுக்காக களை கட்டியது.
ஜீவா அனன்யாவை அனைவருக்கும் அறிமுகம் செய்து வைத்துக் கொண்டிருந்தான். அதே நேரம் தன் நண்பர்களின் மனைவிக்கும் அறிமுகம் செய்து வைத்தான். அவர்களுக்கும் அனன்யாவை மிகவும் பிடித்துவிட்டது. அதில் இருவரும் அவளுடனே சேர்ந்து ஜாலியாக பேசி அரட்டை அடித்துக் கொண்டிருக்க இப்படியாக ஃபங்க்ஷன் தொடங்கியது. அனன்யாவையும் ஜீவாவையும் அழைத்து வந்து அமர வைத்து விட்டு வைஷுதான் முதலில் நாத்தனார் சீர் செய்ய தொடங்கினாள். அதன் பிறகு கவிதாவும் அவளுடன் சேர்ந்து கொள்ள பின்பு ஒவ்வொருவராக அவளுக்கு வளகாப்பு வளையல் போட்டு சாப்பாடு ஊட்டிவிட வந்திருந்தவர்கள் அனைவரும் அந்த ஃபங்க்ஷனை மிகவும் சந்தோஷமாக பார்த்து கொண்டிருந்தனர். ஊரை கூட்டி பிரம்மாண்டமாக செய்யவில்லை என்றாலும் ஏனோ மனதிற்கு திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பது போல இருந்தது. அனன்யாவின் வளகாப்பில் ஜீவாவிற்கு முகமெல்லாம் பெருமிதம். தன் மனைவியை வைத்த கண் வாங்காமல் பார்த்து ரசித்துக் கொண்டே இருக்க, அப்பொழுது வைஷுவோ அவன் அருகே வந்து, டேய், ஏண்டா உன் பொண்டாட்டிய பார்த்து இப்படி வழியிற? ஐயோ வைஷு, அவ்வளோ பளிச்சுன வெளியில தெரியுது. ஆமா, எவ்வளவு நேரமா நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா அப்படியே வச்சுக்கணும் வாங்காம பாத்துக்கிட்டே இருக்க. இன்னைக்கு என் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருக்காளா, அதான் பாத்துக்கிட்டே இருக்கேன். அவ முகத்துல வச்சிருக்க சந்தனம், நெத்தியில வச்சிருக்க குங்குமம், அவ தலையில அங்கங்க கிடக்குற அச்சத அரிசி, இதையெல்லாம் பாக்குறதுக்கு கண்ணுக்கு நிறைவா இருக்குது. அங்க பாரு, அவ கையில இருக்கிற கண்ணாடி வளையல, இதெல்லாம் என்னோட கனவு ஆசை தெரியுமா வைஷு? அடி பாவி, பொண்டாட்டிய இப்படி கூட அணுவா ரசிப்பியா நீ என்று கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே அவள் தோளில் கையை போட்ட ஆதி, இல்லையா பின்ன, எல்லாத்தையும் ரசிக்கணும் மேடம். அதே மாதிரி நீங்களும் அப்பப்போ உங்க புருஷங்களை ரசிக்கணும். நாங்க மட்டுமே எப்பவுமே ரசிக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. எங்களுக்கும் ஆசை இருக்கும் இல்லையா? ஆதி, உங்களுக்கு தெரியாது, நிறைய நாள் உங்களுக்கே தெரியாம நான் உங்களை சைட் அடிச்சிருக்கேன் தெரியுமா? யார் சொன்னது எனக்கு தெரியாதுன்னு? நீ எப்படி பார்த்தாலும் எங்கிருந்து பார்த்தாலும் என் கண்ணு அதை கரெக்டா கண்டுபிடிச்சிரும். எத்தனை நாள் நீ பாக்குற பார்வையோட வீச்சு தாங்க முடியாம நான் தவிச்சு போயிருக்கேன் தெரியுமா என்று கூறிய கணவனை பார்த்தவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்பொழுது அங்கே வந்த கவிதாவோ அவர்கள் இருவருக்கும் இடையினில் கையை விட்டு விலக்கி வைத்து விட்டு, போது போதும், எங்க போனாலும் எந்த பக்கம் திரும்பினாலும் உங்களோட ரொமான்ஸ் சொல்ல தாங்க முடியலப்பா. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் இப்படியே இருப்பீங்க என்றதும் ஆதி கவிதாவை பார்த்து முறைக்க, அதே நேரம் வைஷுவோ, ஏண்டி இப்படி புருஷன் பொண்டாட்டிய வந்து பிரிச்சு விடுற? அடிப்பாவி, நான் எங்கடி பிரிச்சு விட்டேன்? ஆமா, நீ தானே இப்ப எங்க 2 பேத்துக்குள்ள கைய விட்டு விலக்கி விட்ட. ஏய், இதெல்லாம் ரொம்ப அநியாயம்டி, ரொம்ப பண்ணாத. சரி, உங்க 2 பேருக்குள்ள அப்படி என்ன சீக்ரெட் இருக்கு? என்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த விஸ்வா அதுக்கெல்லாம் சரிப்பட்டே வரமாட்டாரு. அதனால நானும் அதை கொஞ்சம் ட்ரை பண்ணுவேன்ல. அடச்சி, ஆதி முன்னாடி என்னடி பேசிக்கிட்டு இருக்க? ஆமால, 1000 தான் இருந்தாலும் ஆதி என்னோட அண்ணா ஆயிட்டாரு. அதனால அவர் முன்னாடி பேச கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. சரிவா, நம்ம 2 பேரும் தனியா போய் பேசலாம் என்று அவள் கையை பிடித்து அழைத்து செல்ல, அவளுடைய இன்னொரு கையை அழுத்தி பிடித்த ஆதியோ, கவி, வைஷுவை இப்ப எங்க கூட்டிட்டு போற? என்ன ஆதி, நாங்க 2 பேரும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்ல தான் மீட் பண்றோம். அப்ப கூட எங்களை பேச விட மாட்டீங்க. மத்த டைம் எல்லாம் நீங்க உங்க பொண்டாட்டிய உங்க கைக்குள்ள தானே வச்சிருக்கீங்க. இப்பவாது கொஞ்சம் ஃப்ரீயா விடலாம்ல என்றதும் அவனுக்கு சிரிப்பு வர, அவள் கையை விட்டவன், சீக்கிரம் வந்துட்டு சரியா? ஆதி, பசங்களை நான் பாத்துக்கிறேன், நீ போ என்று கூறியதும் உடனே கவிதா அவளை அழைத்து கொண்டு சென்று அங்கிருந்த சேரில் அமர்ந்து கொண்டவள், வைஷு, எனக்கு ஒரு டவுட் இருக்குதுடி. வாடி வா, நீ என்னை இவ்ளோ வேகமா புடிச்சு இழுத்துட்டு வரும்போதே நினைச்சேன் நீ ஏதோ டவுட் கேட்கதான் போறன்னு. என்னடி, ஏதோ இந்த விஷயத்துல சீனியர் ஆச்சுன்னு உன்கிட்ட கேட்கலாம்னு வந்தா ரொம்ப தம்பிக்கு பண்ற. சரி சொல்லு, என்ன விஷயம்? ஏண்டி, இந்த விஸ்வா என் பக்கத்திலே வரமாட்டேங்கிறாரே, அது ஏன்? என்னடி சொல்ற? ஆடா ஆமாண்டி, பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் எனக்கு கண்டுக்கிறதே இல்ல. கேட்டா எனக்கு ரெஸ்ட் வேணுமா, அதனால நீ என் மேலேயே பழி தூக்கி போடுறாரு. பொதுவா இந்த விஷயத்துல எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஆனா பாப்பா பிறந்ததான் இப்ப ரொம்ப நாளாச்சு இல்ல, அப்புறம் என்னவா? என்னவோ, அந்த மனுஷனை நான் இப்ப சாமியார் ஆக்கிடலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அடிப்பாவி, என்னடி எங்க அண்ணன் இப்படி சொல்லிட்டேன்? வேற என்ன பண்ண சொல்ற? இதுக்கு நான் எங்க அம்மா வீட்லயே இருந்திருப்பேன். எதுக்கு இப்படி என்ன இவ்வளவு அவசரமா கூட்டிட்டு வந்தாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல என்று புலம்ப, எனக்கு என்னவோ ஓன் டீலிங் தான் சரியில்லையோன்னு தோணுது. ஏன் டீலிங்கா? என்னடி சொல்ற? ஆமா, என் அண்ணன் உன்னை சுத்தி சுத்தி வர்ற மாதிரி நீ ஏதாவது பண்ணி இருக்கணும். எதுவுமே பண்ணாம அவரை மட்டும் குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? என்னடி வைஷு இப்படி சொல்லிட்ட? அடியே லூசு. சரி, வீட்டுல இருக்கும்போது என் அண்ணனை கரெக்ட் பண்றதுக்கு நீ என்னெல்லாம் இது வரைக்கும் ஸ்டெப் எடுத்திருக்க?
நான் எங்க அப்படியெல்லாம் எடுத்தேன். எனக்கு பாப்பாவை பாத்துக்கவே நேரம் கரெக்டா இருக்கு. பின்ன எப்ப பாரு பாப்பாவை பாத்துக்கிட்டு அவளை தூக்கி வச்சுக்கிட்டு அவளுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம முகத்துல நமக்கே தெரியாம ஒரு சில சோர்வுகள் வெளியே வரும். அத பாக்கும்போது உண்மையா லவ் பண்றவங்களுக்கு தம் மனைவி கிட்ட நெருங்கி நிற்க ஆசையே வராது. பாவம் அவளே கஷ்டப்படுறா, இன்னும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு தான் தோணுமே தவிர நம்ம மேல வேற எந்த இன்ட்ரெஸ்டும் வராது. ஆமா வைஷு, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். சோ இனிமே வீட்ல இருக்கும்போது பழைய கவிதா எப்படி இருப்பாளோ அதே மாதிரி இருக்கணும். ஈவினிங் விஸ்வா நான் வேலை முடிஞ்சு வர நேரம் நீ பார்க்கவே நல்லா ஃப்ரெஷ்ஷா அவருக்காக தயாராக்கி காத்துட்டு இருக்கணும். உன்னை பார்த்த உடனே அவருக்கு வேற எந்த சிந்தனையும் வரக்கூடாது. நீ மட்டும்தான் அவர் மனசு முழுக்க நிறைஞ்சிருக்கணும். அதே மாதிரி நைட்டு தூங்க போகும்போதும் அப்படித்தான். பாப்பாவை கொஞ்சம் ஏர்லியாவே தூங்க வச்சுட்டு அவர் கூட சேர்ந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு. மனசு விட்டு 2 பேரும் பேசுங்க. அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் தானா சால்வ் ஆகிடும். நிஜமா வைஷு, நீ சொல்றது என்னவோ உண்மைதான். பாப்பா பிறந்ததுக்கு அப்புறமா என்ன பெருசா நான் கேர் பண்ணிக்கிறது இல்லதான். முன்னாடி எல்லாம் டெய்லி ஆபீஸ் முடிஞ்சு வரும்பொழுது எனக்காக பூ வாங்கிட்டு வருவாரு. நானும் அவருக்காகவே காத்துக்கிட்டு இருப்பேன். இப்பெல்லாம் எங்க, காலையில குளிச்சு தயாராகிறதோட சரி, அதுக்கப்புறம் மூஞ்சி எப்படி இருக்குதுன்னு கண்ணாடியில பார்க்க கூட நேரம் இல்ல. இப்படித்தான் எல்லாரோட வாழ்க்கையும் போய்கிட்டு இருக்குது போல. கல்யாணமாகி ஒரு குழந்தை வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், எல்லாம் முடிச்சுக்கிறாங்க. தப்பு கவி, அப்படி இருக்க கூடாது. கல்யாணமான போது நம்ம எப்படி இருந்தோமோ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் நம்ம அப்படியே தான் இருக்கணும். நமக்குன்னு நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். நம்ம ஹஸ்பண்டையும் டேக் கேர் பண்ணிக்கணும். அதுக்காக நம்ம குழந்தைய அவாய்ட் பண்ணணும்னு சொல்லல. குழந்தையும் முக்கியம்தான். தனியா இருக்கிறவங்களே அதை மேனேஜ் பண்றாங்க. ஆனா நம்ம எல்லாரும் கூட்டு குடும்பத்துல இருக்கோம். சோ ஈவினிங் விஸ்வா நான் வரும்போது அந்த டைம்க்கு பாப்பாவை அம்மா கிட்ட கொடுத்துடு. அவங்க பாத்துக்குவாங்க. அவர் கூட கொஞ்சம் தனியா நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணு. அதுக்கு ஏத்த மாதிரி பாப்பாக்கும் ஃபீட் பண்றது எல்லா வேலையுமே முடிச்சிரு. நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயமே எனக்கு தோணுது. இனிமே நான் அப்படியே இருக்கேன்டி. என் மேலையும் தப்ப வச்சுக்கிட்டு என் புருஷனை மட்டும் என்னை கண்டுக்கலன்னு குறை சொல்லிட்டு இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லு? புரிஞ்சுக்கிட்டல்ல, அவ்வளவுதான், சிம்பிள், ஃப்ரீயா விடு என்றவள் அங்கிருந்து எழுந்திருக்க போக அவள் கையை பிடித்து இழுத்தவள், ஆனா ஒரு விஷயம்டி, ஆதி ஏன் உன்னை சுத்தி சுத்தி வரான்னு இப்பதானே எனக்கே தெரிஞ்சது. என்னடி ஒளர்ற? ஆமா, ஆதியை எந்த அளவுக்கு நீ கைக்குள்ள போட்டு வச்சிருக்க, இப்படி எல்லாம் தானே அவரை கரெக்ட் பண்ணி வச்சிருக்க போல. அதான் அவர் வைஷு துவைதான்னு உலகம்னு சுத்தி சுத்தி வராரு. உனக்கு போய் நல்லது பண்ணலாம்னு சொன்ன பாரு, என்ன சொல்லணும்டி? இது எதுவுமே செய்யலனாலும் என் புருஷன் நான் தான் உலகம்னு என்ன சுத்தி சுத்தி தான் வருவாரு என்று எழுந்து சென்று விட, அப்பொழுதுதான் அவளது கண்கள் தன் கணவனை தேடியது. அவன் ஹரி ஆதியுடன் என்று பேசிக் கொண்டிருக்க அப்பொழுது அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அதே நேரம் அவனுக்குள் ஏதோ ஒரு உணர்வு தோன்ற மெதுவாக திரும்பி பார்த்தான். அங்கே தன் மனைவி தன்னை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தவனுக்கு கொஞ்சம் கர்வமாக இருந்தது. இத்தனை பேர் இருந்தும் தன் மனைவி தன்னை மட்டும் ரசித்துக் கொண்டிருக்கிறாள் என்று. ஏனோ நீண்ட நேரமாக அவளுடைய பார்வையை தாக்குப்பிடிக்க முடியாதவன், மச்சா இருடா, ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன் என்று கூறிவிட்டு வேகமாக அவள் அருகே வந்து சேரில் அமர்ந்தவன் அவள் கையை பிடித்து கொண்டு, கவி என்னாச்சுடி உனக்கு? ஏன் இப்படி என்ன பாத்துக்கிட்டே இருக்க? ஏன் விஸ்வா, நான் உங்களை பார்க்க கூடாதா? உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு மட்டும்தானே ரைட்ஸ் இருக்கு என்று குழந்தை போல கேட்ட மனைவியை பார்த்து சிரித்தவன், என்ன பார்க்கறதுக்கு எல்லா உரிமையும் உனக்கு மட்டும்தான் இருக்கு. வேற யாரும் பார்க்கவும் கூடாது, நான் பார்க்கவும் விட மாட்டேன். அப்படி சொல்லுங்க விஸ்வா என்று அவன் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டவள், ஐ லவ் யூ விஸ்வா என்று கூற, என்ன என்று ஆச்சரியத்தில் அவனுடைய கண்கள் விரிந்ததும், என்ன விஸ்வா, ஐ லவ் யூ சொன்னா லவ் யூ டூ சொல்லணும், இப்படி திருத்திருன்னு எல்லாம் முழிக்க கூடாது என்று கிண்டல் செய்ய, இல்ல இந்த வார்த்தை கடைசியா உன் வாயிலிருந்து எப்ப வந்துச்சுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், அதான் கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுச்சு என்றதும் அவளுக்கு மிகவும் வருத்தமாக போய்விட்டது. தன் கணவனை தான் இவ்வளவு தூரமா கண்டுக்காமல் விட்டோம் என்று அவளுடைய உள்மனசு வருந்தி கொண்டிருக்க, சாரி விஸ்வா, ஏதோ ஆஃப்டர் டெலிவரி கொஞ்சம் டிப்ரெஷன், பேபி பாக்குறதுன்னு அப்படி இப்படின்னு இருக்க போய் நான் உங்களை சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். ஏய் அப்படி இல்ல இல்லடி, நீதான் கஷ்டப்பட்டு குழந்தைய வயிற்றுல சுமந்து எவ்வளவு வலி எடுத்து குழந்தைய பெத்த, அதுக்கப்புறம் அந்த குழந்தைய பாக்குறதுக்குன்னு வளர்க்கறதுக்குன்னு உன்னுடைய பொறுப்புகள் எல்லாமே அதிகமாயிட்டு தான் போகுது. உடல் அளவுலயும் சரி, மணல் அளவுலயும் சரி, நீ ரொம்பவே சோர்ந்து போற. அதுதான் எனக்கு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் ஆகுது. உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினோன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது என்றதும் அவனை பார்த்து சிரித்தவள், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல விஸ்வா,
இந்த வாழ்க்கையில் நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். இவ்ளோ நாள் எனக்குன்னு நீங்க மட்டும்தான் இருந்தீங்க. இப்போ நமக்குன்னு நம்ம குழந்தை இருக்குது. நம்ம அடுத்த கட்டத்துக்கு முன்னேறிட்டோம். இதுக்கப்புறமும் நம்ம குழந்தையோட சந்தோஷமா இருக்கணும். இன்னும் ஒரு குழந்தை கூட பெத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அடி பாவி, ஒரு குழந்தைய பெத்தெடுத்து வளர்க்க முடியுமே, நாக்குல நொரத்தளிடுச்சு. அதுக்குள்ள இன்னொரு குழந்தைக்கு போயிட்டியா? என்ன இவ்ளோ நேரம் பிரியங்கா கூட பேசிட்டு இருந்தியா என்ன? ஏன் விஸ்வா அப்படி கேக்குறீங்க? இல்ல, எப்ப பாரு பிரியங்கா தான் இந்த விஷயத்த பத்தியே பேசிக்கிட்டு இருப்பா, அதான் கேட்டேன். விஸ்வா, வர வர உங்களுக்கு கிண்டல் அதிகமாயிடுச்சு என்று அவள் சிரித்துக் கொண்டிருக்க தன் மனைவியின் அந்த சிரிப்பிலேயே அவனை தொலைத்து விட்டு அவளை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்க பெண் அவளுக்கோ கூச்சம் தாங்கவில்லை. விஸ்வா, எதுக்கு இப்படி என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க? என்னவோ தெரியலடி, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க மாதிரி இருந்துச்சு. நீ சிரிச்சு நான் பார்த்து எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? இனிமே இப்படிதான் இருப்பேன், கவலையே படாதீங்க. நிஜமாவா? ஆமா விஸ்வா, நீங்களே இனி உங்க பொண்டாட்டிய பார்த்து ஆச்சரியப்பட போறீங்க. அந்த அளவுக்கு நான் நடந்துப்பேன். சரிடி. ஆமா, பாப்பா எங்க? பிரசாந்த் தூக்கி வச்சிருக்கான் விஸ்வா. அவன் தான் கேட்டா கூட கொடுக்க மாட்டானே. பாப்பா அழுதா மட்டும்தான் தூக்கிட்டு வந்து தருவான். புரியுது. சரி, நெக்ஸ்ட் மந்தோட பிரசாந்துக்கு எக்ஸாம் முடியுது இல்லையா? சோ அவன் என்ன கோர்ஸ் நெக்ஸ்ட் எடுக்க போறான்னு டிசைட் பண்ணிட்டானா? இல்ல விஸ்வா, இன்னும் அத பத்தி நான் அவன்கிட்ட பேசல. சரி, நீ ஃப்ரீயா விடு, மச்சாங்கிட்ட நானே பேசிக்கிறேன் என்று கூறியவன் பின்பு அங்கிருந்து எழுந்து, சரி நீ போ, நான் ஆதிக்கிட்ட போறேன் என்றவன் மீண்டும் தன் நண்பர்களுடன் சென்று நின்று கொண்டான். பங்கன் எதிர்பார்த்ததை விட பிரம்மாண்டமாகவே நடந்து முடிந்தது. அனைவரும் மதிய உணவை திருப்தியாக சாப்பிட்டு முடித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பியவர்கள் ஆதி, ஹரி, விஸ்வா 3 பேரும் அலுவலகத்திற்கு செல்லலாம் என்று முடிவெடுத்தனர். அப்பொழுது வைஷுவிடம், வைஷு, இன்னைக்கு ஒரு நாளைக்கு வீட்லயே இரு, நான் ஒரு 2 hours மட்டும் ஆபீஸ்க்கு போய் ஒர்க்க முடிச்சிட்டு வந்துடுறேன். பரவாயில்ல ஆதி, நானும் வரேன். இல்லடி, உன்னை பார்த்தாலே ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி இருக்க. சோ நீ போய் இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோ. குழந்தைங்கள பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போ, சரியா? நான் பாத்துக்கிறேன் என்று கூறிவிட்டு அவன் முன்னால் செல்ல, அடுத்தது விஸ்வாவும் ஹரியும் தங்களது மனைவியிடம் கூறிக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டனர். பின்பு கார்த்தியும் ஜீவாவும் அனைவரையும் அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு சென்று விட்டுவிட அனைவருக்குமே மிகவும் டயர்டாக இருந்ததால் அவரவர்கள் அறைக்குள் சென்று ஓய்வெடுக்க தொடங்கினர். குழந்தைகளும் தன்னுடைய பாட்டி தாத்தாவிடம் இருந்ததனால் வைஷு தன்னுடைய அறைக்கு சென்று உடையை மாற்றிவிட்டு வந்து மெத்தையில் படுத்தவள் ஆதிக்கு போன் செய்யலாமா வேண்டாமா என்று யோசித்தபடியே, வேண்டாம், இப்பதான் போயிருக்காரு, கொஞ்ச நேரம் வேலை பார்க்கட்டும், நம்ம போன் பண்ணா அப்புறம் அவரோட வேலை டிஸ்டர்பன்ஸ் ஆயிடும் என்று நினைத்தவள் போனை தூக்கி மெத்தையில் போட்டுவிட்டு அமைதியாக படுத்துவிட சிறிது நேரத்திலேயே உறக்கம் அவள் கண்களை தழுவிக்கொண்டது. அவள் தூங்கிய 1 மணி நேரத்திலேயே ஆதி அலுவலகத்திலிருந்து வீட்டுக்கு வந்து விட்டான். கதவை திறந்து கொண்டு அறைக்குள் வரும் பொழுதே அசந்து தூங்கிக் கொண்டிருந்த மனைவியை பார்த்தவனுக்கு அவளை எழுப்புவதற்கு மனமில்லாமல் ஆடை மட்டும் மாற்றிவிட்டு வந்து அவள் அருகிலேயே படுத்துக்கொண்டு அவளை தன் மார்பில் போட்டு இறுக்கமாக அணைத்துக் கொண்டு அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் சிறிது நேரத்தில் உறங்கி போய்விட்டான். நீண்ட நேரம் இப்படியே இருவருமாக ஒருவரையொருவர் அணைத்தபடி உறங்கிக் கொண்டிருக்க வைஷுவிற்கு மெதுவாக தூக்கம் கலைந்ததும் கண்ணை திறந்தவளின் கண்ணில் பட்டது என்னவோ தன் கணவனின் திடகாத்திரமான அந்த மார்பு பகுதிதான். அதில் திடுக்கிட்டவள் அவன் முகத்தை நிமிர்ந்து பார்க்க அவனும் அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தான். எப்ப வந்தார் இவரு என்று நினைத்தவள் மெதுவாக அவனிடமிருந்து விலக பார்க்க அவனோ அவளை இன்னும் இறுக்கமாக இழுத்து போட்டுக்கொண்டு அவள் கால் மீது தன் கால்களை போட்டு தன்னோடு லாக் செய்து கொண்டவன், வைஷு, கொஞ்ச நேரம் படுடி. ஆதி, எப்ப வந்தீங்க என்று கேட்க கண்ணை திறக்காமலேயே, நான் எப்பயோ வந்துட்டேன், நீ தூங்கிட்டு இருந்தியா, அதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாம நானும் உன் கூட வந்து படுத்துட்டேன். சரி, கொஞ்ச நேரம் அமைதியா இருடி பிளீஸ், நான் தூங்கிக்கிறேனே என்று கூறிய கணவனை வேறு எதுவும் சொல்லாமல் அமைதியாக பார்த்து கொண்டிருக்க நொடி பொழுதில் அவள் எதிர்பார்க்காத சமயம் அவனுக்கு கீழே அவளை கொண்டு வந்தவன் அவளுடைய கழுத்தோரமாக தன் முகத்தை புதைத்துக் கொண்டு மீண்டும் உறக்கத்தை தொடர்ந்தான். அவளும் அவன் கணவன் உறங்குவதற்கு தோதாக தன்னை கொடுத்துவிட்டு அமைதியாக அவன் தலையில் கையை வைத்து வருடி கொடுத்து கொண்டிருக்க அவனும் இன்பமாக தூங்கத் தொடங்கினான். சிறிது நேரம் கழிந்ததும் நெளிந்து கொண்டே இருக்க, என்னடி ஏன் இப்படி நெளிஞ்சுகிட்டே இருக்க? ஆதி, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்கா? எவ்வளவு நேரமா என் மேல படுத்திருக்கீங்க, என்னால பாரம் தாங்கவே முடியல தெரியுமா? அதுவும் இல்லாம நான் ரெஸ்ட் ரூம் வேற போகணும் என்றதும் கண்ணை முழித்து பார்த்தவன் அவள் நெற்றியோடு நெற்றி முட்டி
மூக்கோடு மூக்கு உரசி விட்டு, இவ்ளோ நாளாச்சு, இன்னும் என்னோட பாரத்தை தாங்கிறதுக்கு உன்னை நீ தயார் பண்ணிக்கல என்று கேட்டுக்கொண்டே அவளை விட்டு பிரிந்தவன், மத்த டைம்லாம் எப்படி தாங்கிக்கிற? எவ்வளவு நேரம் தான் இப்படியே படுத்துக்கிட்டு இருக்கிறது? எனக்கு இடுப்பே வலிச்சிருச்சு தெரியுமா? ஓ சாரிடி என்றவன் நகர்ந்து விட, நீங்க சாரி கேட்கறதுக்கு ஒன்னும் சொல்லல. நீங்க மட்டும் ஏதோ சொகுசா பஞ்சு மெத்த மேல ஏறி படுத்த மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்க. கீழே ஒரு அப்பாவி ஜீவன் படுத்து கிடக்குதுன்ற நினைப்பு இல்லாம, அதுக்காக தான் உங்ககிட்ட அப்படி சொன்னேன். ஏய், உண்மையை சொல்லணும்னா நீ பஞ்சு மெத்த மாதிரி தாண்டி இருந்த. இந்த பெட்ல படுக்கிறதுக்கும் ஓ மேல படுக்கிறதுக்கும் ஒரே மாதிரி தான், அவ்வளவு சாஃப்டா இருக்கு என்றவனை, சி பூங்காதி என்று பிடித்து தள்ளிவிட்டு வேகமாக எழுந்து ஓடிவிட, ஏனடி உண்மையை சொன்ன அநியாயத்துக்கு வெக்கப்படுற? எப்படி இருந்தாலும் திரும்ப என்கிட்ட தானே வந்தாகணும், அப்ப வச்சுக்கிறேன் என்று கூறினான். பிறகு இருவருமே எழுந்து முகம் கழுவி விட்டு கீழே சென்று காஃபி குடித்து விட்டு குழந்தைகளுடன் அமர்ந்து விளையாடி கொண்டிருந்தவர்கள் குழந்தைகளை அழைத்து கொண்டு வெளியில் செய்யலாம் என்று முடிவெடுத்து பின்பு பக்கத்தில் இருக்கும் பார்க்கிற்கு சென்றனர். நீண்ட நாட்களுக்கு பிறகு குழந்தைகளுடன் இப்படி பார்க்கிற்கு வந்தது அவர்களுக்குமே மனதளவில் ஒரு உற்சாகத்தை கொடுக்க, நீண்ட நேரம் விளையாடி முடித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி வீட்டிற்கு வர அப்பொழுது பிரகாஷிடமிருந்து போன் வந்தது. காரில் இருந்து இறங்கியவன், வைஷு நீ பசங்களை உள்ள கூட்டிட்டு போ, நான் ஒரு போன் பேசிட்டு வந்துடுறேன். சரி என்றவள் 2 குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு உள்ளே செல்ல போனை அட்டன் செய்து காதில் வைத்தவன், சொல்லு பிரகாஷ். பாஸ், நீங்க சொன்ன மாதிரி நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். நீங்க ஏர்லி மார்னிங் கிளம்புற மாதிரி இருக்கும். ஓகே பிரகாஷ், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. நீ டிக்கெட்ஸ் மட்டும் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடு. ஆன் த வே பாஸ் என்றவன் போனை வைத்து விட்டான். பிறகு ஆதி உள்ளே வரவும் வைஷு 2 குழந்தைகளுக்கும் விளையாட்டு காட்டியபடியே சாப்பாட்டை ஊட்டி கொண்டிருந்தாள். பிறகு அனைவரும் அமர்ந்து ஒன்றாக சாப்பிட்டு முடித்துவிட்டு அங்கேயே பேசிக் கொண்டிருக்க குழந்தைகள் பார்க்கில் சென்று விளையாடிய அசதியில் உறங்கத் தொடங்கினர். வைஷு குழந்தைகளை தங்கள் அறைக்கு கொண்டு செல்லலாம் என்று நினைக்கும் பொழுது, வைஷு டெய்லி குழந்தைங்க எங்க கூடவே இருக்கட்டும். ஏன் அத்தை, உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? ஏன் பேர பசங்களை பாத்துக்கிறது ஒன்னும் எனக்கு கஷ்டம் இல்ல என்று கூறியவர் பின்பு குழந்தைகளை வாங்கி கொண்டு சென்று தங்களது அறையில் படுக்க வைத்து விட்டு மீண்டும் வெளியே வர விஸ்வநாதன் சென்று மெத்தையில் அமர்ந்து கொண்டார் குழந்தைகளை பார்த்துக் கொள்வதற்காக. பிறகு வைஷுவை பார்த்தவர், சரிமா நீ போயிட்டு ரெஸ்ட் எடு. ஆதி நீயும் போய் படுத்து தூங்குப்பா. இல்லம்மா, பிரகாஷ் வருவான், அவனுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிப்பா. உடனே வைஷுவும், ஆதி அப்போ நானும் இங்கே வெயிட் பண்ணட்டுமா? இல்லடி, அவன் வந்துட்டு உடனே கிளம்பிடுவான் என்று கூறியவன் அவள் அருகே வந்து அவள் காதருகே குனிந்து, நீ எனக்காக ரூம்ல வெயிட் பண்ணு, நான் ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துருவேன், சரியா என்றதும் அவள் முகம் குப்பென்று வெட்கத்தில் சிவந்துவிட படபடவென்று படிக்கட்டு மேறி ஏறி ஓடிவிட்டாள். அவள் ஓடும் அழகை பார்த்தவனுக்கு சிரிப்புதான் வந்தது. அவன் கூறியது போல 10 நிமிடத்தில் பிரகாஷ் வரவும் பிளைட் டிக்கெட்டை வாங்கி கொண்டு அவனை அனுப்பிவிட்டு உள்ளே வந்தவன், அம்மா நாளைக்கு காலையில ஆபீஸ் விஷயமா பெங்களூர் வரைக்கும் போக வேண்டியது இருக்குமா? என்னப்பா திடீர்னு சொல்ற? ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, பிசினஸ் விஷயமா சில முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்குது. புரியுதுப்பா, போயிட்டு எப்ப திரும்பி வருவ? 2 நாள்ல வந்துருவம்மா. இங்க இருந்து பெங்களூர் கிளம்புனா 2 மணி நேரத்துல வந்துட போறேன். நீங்க ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க? இல்லப்பா, அது வரைக்கும் நீ இல்லாம வீடே வெறிச்சோடி போய் கிடக்குமே. பேசாம ஒண்ணு செய், வைஷுவையும் கூடவே கூட்டிட்டு போயிடுப்பா. ஆமாம்மா, உண்மையை சொல்லணும்னா நான் எங்க 2 பேருக்கும் தான் டிக்கெட் போட்டிருக்கேன். ஆனா அவளுக்கே தெரியாது. இப்ப நான் மட்டும் தான் போறேன்னு சொல்லி அவளை கொஞ்சம் டென்ஷன் பண்ணி விட்டுட்டு அப்புறம் சர்ப்ரைஸா இந்த விஷயத்த சொல்லி நாளைக்கு காலையில என்னோடயே கூட்டிட்டு போயிடுவேன். சரிப்பா, எத்தனை மணிக்குன்னு சொல்லு, நாங்க எழுந்து வந்துடுறோம். அம்மா மெயினா அதை சொல்றதுக்காக தான் வந்தேன். எங்களுக்கு ஏர்லி மார்னிங் பிளைட் இருக்கு. சோ நீங்க எழுந்து உங்களை வருத்திக்காதீங்க. குழந்தைங்களும் நிம்மதியா தூங்கட்டும். நாங்க அப்படியே கிளம்புறோம். அதான் முன்கூட்டியே உங்ககிட்ட சொல்றேன். எப்படிப்பா, நீங்க 2 பேரும் ஊருக்கு போகும்போது நாங்க இல்லாம? அதனால என்னம்மா, திருப்பி நாங்க வரும்போது வேணா ஏர்போர்ட்டுக்கு வந்து எங்களை பிக் பண்ணிட்டு வாங்க. அதுவும் சரிதான், பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. வைஷுவ கையிலேயே வச்சுக்கோ, விட்டுறாத. அம்மா அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். இது என்னோட கம்பெனி மட்டும் இல்ல, அவளோட கம்பெனியும் தான். அதனாலதான் இப்போ அவளையும் கூட கூட்டிட்டு போறேன். புரியுதுப்பா, 2 பேரும் பார்த்து பத்திரமா சந்தோஷமா போயிட்டு வாங்க. வேலைன்னு இல்லாம கொஞ்சம் வைஷுவ கூட்டிட்டு அங்க இங்கன்னு வெளியில போய் சுத்தி பாரு. சரிமா என்றவன் அறைக்கு சென்று விட அங்கு வைஷுவோ இவனுக்காக காத்து கொண்டிருக்க அவள் முன்னால் சென்று நின்றவன் தன் கையில் இருந்த பிளைட் டிக்கெட்டை அவளிடம் கொடுத்தான்.
அதை வாங்கி பிரிக்காமலேயே பார்த்து கொண்டிருந்தவள், என்ன அது இது? நாளைக்கு காலையில பெங்களூர் போறதுக்கு ஃபிளைட் டிக்கெட், ஒரு முக்கியமான விஷயமா பெங்களூர் போக வேண்டிய வேலை இருக்குது என்றதும் கட்டிலில் இருந்து படார் என்று எழுந்தவள் அதிர்ச்சியாக நின்று முழித்துக் கொண்டிருந்தாள்.